ததரன் ந ந श्रीललिता श्रीप्रदा श्रीललिता श्रीप्रदा विष्णुरूप नित्यसुखदा श्रीललिता श्रीप्रदा विष्णुरूप नित्यसुखदा श्रीललिता श्रीप्रदा विष्णुरूप नित्यसुखदा श्रीललिता श्रीप्रदा विष्णुरूप नित्यसुखदा श्रीललिता श्रीप्रदा जीवेश्वर स्वरूपिणी समयिनी जीवेश्वर स्वरूपिणी समयिनी पशुजन भयापहारिणी इन्द्राणी जीवेश्वर स्वरूपिणी समयिनी पशुजन भयापहारिणी इन्द्राणी श्रीललिता श्रीप्रदा विष्णुरूप नित्यसुखदा श्रीललिता श्रीप्रदा நமது புதியுகத்தில் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2ல நவராத்திரியை ஒவ்வொரு நாளும் சிறப்பா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப 6வது நாள் என்ன ஸ்பெஷல் அம்மா வச்சிருக்காங்கன்னு கேட்கலாமா? இன்னைக்கு அம்பாளுக்கான பிரசாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா பச்சை பயிறு சுண்டல், அதுக்கப்புறமா ஸ்வீட்
ட்ரை ஃப்ரூட் ஹல்வா. சூப்பர். ரிச்சான அல்வா. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ட்ரை ஃப்ரூட் ஹல்வாக்கு கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுக்கலாம். ஓகே. இந்த மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட எடுத்துருக்கு. தண்ணி விட்டு கரைச்சிடலாம். இது கட்டிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கரைச்சி வச்சுடலாம்ப்பா. சரி. இதில் போட வேண்டிய நட்ஸ் எல்லாத்தையும் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட போடுறேன். பாதாம் அதே மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன். வால்நட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். பிஸ்தா அதுவும் 2 டேபிள் ஸ்பூன். பம்கின் சீட் வந்து ஒயிட்டும் போடலாம், க்ரீனும் போடலாம், எது கிடைக்கிறதோ போட்டுக்கணும். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன். நெய்யெல்லாம் வேண்டாம், ஜஸ்ட்டு அப்படியே ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிம்மா. நம்ம எவ்வளோ வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்தோமோ அதுலேருந்து 2 பங்கு சர்க்கரை வேணும். அதுக்கப்புறமா அதில் ஆல்ரெடி நம்ம 1 பங்கு தண்ணி விட்டு கலந்துருக்கோம். சர்க்கரை கரையிறதுக்கு 3 பங்கு தண்ணி விட்டுருக்கோம். ஓகே. அதே மாதிரி இந்த நாளில் வந்து நவராத்திரியில் வந்து பூஜை பண்ணுறதே, குத்துவிளக்கு பூஜை பண்ணுறேன்னா பண்ணலாம். லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படித்து, அப்படி இல்லையா அபிராமி அந்தாதி படிக்கிறேன்னா படிக்கலாம். நமக்கு தெரிஞ்ச பாஷை சௌந்தர்ய லஹரி, லலிதா சஹஸ்ரநாமம், இது எல்லாமே படிக்கலாம். அது எங்களுக்கு சம்ஸ்கிருதம் அவ்வளோ தூரம் இதுவாக வராது அப்படிங்கிறவா அபிராமி அந்தாதி கேளுங்கோ, இதெல்லாத்தையும் ப்ளே பண்ணி சொல்லுங்கோ, இதெல்லாத்தையும் ப்ளே பண்ணி விடுங்கோ. ஓகே. இதை தவிர இன்னொன்று இருக்குது. இந்த 9 நாட்களில் சுந்தரகாண்டம் படித்தா, அதாவது ஏதாவது ஒன்று காரியம் நடக்கணும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு சுந்தரகாண்டத்தை படித்தோன்னா, அதாவது அதுலேயே போட்டிருப்பான் அந்த சுந்தரகாண்ட புஸ்தகத்துலேயே ஃபஸ்ட்டு டே இவ்வளோ படிக்கணும், செகண்ட் டே இவ்வளோ படிக்கணும்னு போட்டிருப்பான். அந்த 9 டேஸ்க்குள்ளே அதை முடிச்சிடணும். அவன் சொல்லியிருக்கிற பிரகாரமே நம்ம படிச்சிட்டோன்னா அது முடிஞ்சு போயிடும். ஓகே. அன்னன்னைக்கு ஒரு நைவேத்தியமும் இருக்கும், அதையும் பண்ணி ஆஞ்சநேயருக்கு நைவேத்தியம் பண்ணி இந்த 9 டேஸில் பண்ணினோன்னா அது வந்து கண்டிப்பாக பழிச்சிடும். பழிச்சதோட விளைவு தான் நான் அப்போ 9th இயர் ட்ரை பண்ணுறேன். 9th டே நான் முடிக்க போகிறேன். எங்கள் மாமியார் மாமனார் எல்லோரும் வந்து என்னை பார்த்தா, ஜஸ்ட் நான் அப்போ தாவணி கட்டின்னு இருந்தேன். பொண்ணு ரொம்ப சின்னவளாக இருக்காளே அப்படின்னா, அப்பாடா பிடிக்கல வாழ்க்கை சொன்னேன். ஆனால் விதி யாரை விட்டுது. ஆனால் நீங்கள் நடக்கணும்னு தானே படிச்சீங்க. உண்மையை சொல்லணும்னா மகாபெரிவா வந்து ஏன்னா இது காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்குப்பா, அங்கே போயிருந்தோம், சந்தி பண்ணிட்டு இருந்தா. அங்கே மேலே ஏறி வச்சு நான் மேலே நின்றுட்டு இருந்தேன். எங்கள் தாத்தாவை கூப்பிட்டு அது யார் அப்படின்னு கேட்டா. அப்போ எனக்கு எக்ஸாக்ட்லி 15 வயசு. ஓகே. மூத்த புள்ள விஸ்வநாதனோட மூத்த பொண்ணு அப்படின்னா, திறந்துட்டாளா அப்படின்னு கேட்டா. அப்படின்னு, இன்னும் உன் நாட்டிலேயே வச்சுக்க போறியா, அவளை கல்யாணம் பண்ணிக்க, அவ்வளோதான். நான் அங்கேயே அழ ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு 18 வயசுலலாம் எனக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு. அந்த மாதிரி அப்போலேருந்தே எனக்கு ஸ்கெட்ச் போட்டாங்க. இது ரோஸ் பண்ணிட்டோம் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதனால ரொம்ப கம்பல் பண்ணி எங்கள் பாட்டிலாம் நவராத்திரியில் இதை படி 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 படின்னு என்ன பிடுங்கி எடுத்து, ஐயோ பாட்டி பிடுங்குறாளே அப்படின்னு படிச்சு தண்ணி தாங்கப்பா. இந்த கார்ன்ஃப்ளவருக்கு 3 பங்கு. ஓகே. ஆனால் அது வந்து சுந்தரகாண்டம் படிச்சுட்டு சுந்தரையே கல்யாணம் பண்ணிட்டு. ஆமாம் இல்லை, ரைமிங் கரெக்ட். சர்க்கரை நம்ம கார்ன்ஃப்ளவர்லேருந்து 2 பங்கு எடுத்துக்கோப்பா. இது கரையட்டும். இதில் வந்து நான் இன்னொன்றும் சொல்லணும்.
காஞ்சிபுரம் காமாட்சி கோவில் சன்னதிக்குள்ள அரூபலக்ஷ்மி அப்படின்னு ஒரு லக்ஷ்மி இருப்பா. அவள் வந்து ஒரு நாளைக்கு மகாவிஷ்ணுவும் லக்ஷ்மியும் சம்பாஷிச்சுருக்கிறதே லக்ஷ்மி வந்து மகாவிஷ்ணுவை கேலி பண்ணிடுவோம். நீங்கள் எவ்வளோ கருப்பாக அப்படி இருக்கே, எல்லாரும் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கான்னு என்ன தான் சொல்கிறா, என்ன மாதிரி நீங்கள் இல்லை அழகா அப்படின்னு. உன்னுடைய அழகு மேலே உனக்கு அவ்வளோ கர்வமா, நீ அரூபமாக போக அரூபலக்ஷ்மியாக போயிடு அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுவார். அவள் பண்ணின தப்பு அதுக்கப்புறம்தான் அவளுக்கு புரியும். உடனே அவள் மகாவிஷ்ணுகிட்ட இதுக்கான பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டதும் அவர் சொல்வர், என்னுடைய சகோதரியோட சன்னிதானத்தில் போயிட்டு நீ இது அவளுக்கு அர்ச்சனை பண்ண குங்குமத்தை வாங்கி உண்மையில போட்டுட்டு யார் எடுத்து நெத்தியில் இட்டுக்கிறாளோ அவளுக்கெல்லாம் நன்மை பயக்கும். அட் த சேம் டைம் உன்னுடைய அந்த அரூபமும் மாறி நீ ரூபவதியாக ஆவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அதனால வந்து அங்கே அதனால தான் காமாட்சிட்டேருந்து குங்குமம் வாங்கி நேராக இட்டுக்கிறத விட அரூபலக்ஷ்மி மேலே போட்டுட்டு இட்டுக்கிறது தான். நான் என்ன சொல்லுவேன்னா, அரூபலக்ஷ்மி அப்படிங்கிறத விட நம்மளுடைய மனசில் இருக்கிற அரூபம்லாம் போகிறது, நமக்கு இருக்கிற அந்த ஆவேசம், ஆக்ரோஷம், ஆணவம் இதெல்லாமே போக்கக்கூடியவளாக அந்த அரூபலக்ஷ்மி இருக்கா. அவ்வளோதான். நம்மளுடைய இந்த அரூபத்தை எல்லாத்தையும் அவள் மேலே போட்டு நல்ல எண்ணங்களையும் நல்ல புத்திகளையும் நல்ல செய்கைகளையும் அவள்கிட்டேருந்து வாங்கிக்கிறோம். அதுதான் சூப்பர்மா. ஸோ இந்த கார்ன்ஃப்ளவரை இதில் விடலாம்ப்பா. இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி போடலாம்ப்பா, கலருக்கு பதிலாக. இது பார்த்தீங்கன்னா நிமிஷமாக இது மாதிரி சேர்ந்துரும்ப்பா. இதை வந்து நீங்கள் கலர இது வந்து இந்த பாம்பே ஹல்வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் ஒன்று ஜவ்வு மாதிரி சாப்பிடுவீங்க. அது கலர ஆகும். இது வந்து ரொம்ப பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலரிட்டு எடுத்துட்டோன்னா ஈஸியான அல்வாவாக வந்துடும். ரொம்ப நாள் கலரின்னு இருந்தோன்னா அது பாம்பே அல்வா. இதில் இப்போது நட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். நெய் கொடுப்பா. ஸோ அரூபலக்ஷ்மியாக ஆகி அந்த காயத்ரி மண்டபத்துக்குள்ளேயே இருக்கா. காமாட்சிக்கு அர்ச்சனை பண்ணுற குங்குமத்தை எல்லாரும் அங்கே போட்டு இது பண்ண. ஆனால் அதை வந்து அதுவும் ஒரு திவ்ய க்ஷேத்திரமாகவும் இருக்குது. எப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, கள்ளழகராக பெருமாள் அங்கே வெளியில் நின்றுண்டு என்னுடைய சகோதரிட்டேருந்து குங்குமம் வாங்கிட்டு போய் தன் மனைவி மேலே போடுறாளா அப்படின்றத பார்க்குற மாதிரி அங்கேயே காயத்ரி மண்டபத்துக்குள்ளேயே கள்ளழகரும் இருக்குது. அதுவும் ஒரு திவ்ய க்ஷேத்திரம். ரொம்ப அழகான ஒரு இது. நிறைய நாளைக்கு எனக்கு அது தெரியாது. ஓகே, இங்கே எதுக்கு பெருமாளுக்கு மாலையை போட்டு கண்ணாடி வச்சுருக்கா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம்தான் தெரிஞ்சுட்டேன் நானே இது. ஸோ ஏலக்காய் பொடி போடலாம்ப்பா. ½ டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இது ஒரு சைடில் கொஞ்சம் நாழி சுருளை வதக்கின்றிருக்கலாம்ப்பா. நம்ம சுண்டல் பண்ணிக்கலாம். பச்சை பயிறு நீங்கள் வெல்லம் போட்டும் பண்ணலாம், இந்த மாதிரி காரம் போட்டும் பண்ணலாம். ஸோ நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். கால் ஸ்பூன் கடுகு, உளுத்தம், ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். பெருங்காயப்பொடி ஒரு ½ டீஸ்பூன், கருவேப்பிலை, பச்சை பயிர் போட்டோம்,
பச்சை பயிர் இல்லாமல் ரொம்ப சீக்கிரமே ஊறி வெந்துடும். ஓகேம்மா. 2 விசிலே வேண்டாம், 1.5 விசில் இருந்தால் போதும். சரி. காரப்பொடி போதும். ஸோ இது அல்வா பீசஸாக போட வருமாம்மா? ஆமாம், இதை வந்து அழகாக நீங்கள் இதில் கொட்டினேன்னா பீசஸாக வைக்கலாம். அப்படி இப்போ நமக்கு எடுக்கிறதே உடனடியாக வராது, பட் அது நல்ல ஒரு 1 hour ஆற விட்டேன்னா பீசஸாக இது பண்ணலாம். தேங்காய் ஜோரான இந்த சுண்டலும் தயாராகிடுச்சுப்பா. அல்வாவும் தயார். ஸோ இது வந்து பார்க்கும் போதே சாப்பிட்லான்ற அளவுக்கு செம அழகாக இருக்கும். அதில் ரிச்சாகவும் இருக்கும். ஆமாம், நிறைய நட்ஸ் எல்லாம் இருக்குது அதில். ஸோ இன்றைக்கான நைவேத்தியம் பச்சை பயிறு சுண்டலும் ட்ரை ஃப்ரூட்ஸ் அல்வா. அப்பா அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணலாம். नमस्तेस्तु महामायी श्रीपीठे सुरभूजिते शंखचक्र गदावती महालक्ष्मी पाप हरे देवी महालक्ष्मी नमस्ते. இன்னைக்கான பிரசாதம் பச்சை பயிறு சுண்டல் ட்ரை ஃப்ரூட் ஹல்வாவும்பா. ஸோ மகாலட்சுமியை நம்ம 3 நாள் சிறப்பாக கொண்டாடிட்டோம். ஸோ அடுத்த நாளையிலேருந்து வந்து நம்ம சரஸ்வதி தேவியை வந்து வழிபட போகிறோம். ஸோ அம்மா கிட்ட இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் கேட்கலாம். ஸோ இப்போ இன்றைக்கி இந்த பிரசாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. அது ஒரு நாள் நிச்சயமாக வெல்லம் போட்டு செஞ்சு கொடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குமா. எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப ஈஸியாக சிம்பிளான ஒரு அல்வான்னு சொல்லலாம். இது ஆக்சுவலி நம்ம எல்லாம் ஒரு 10 கிராம்ஸ் கிட்ட தான் போட்டிருக்கோம். அது ஒரு நீங்கள் ஒரு 15 கிராம் 20 கிராம் வாங்கினேன்னாலே நிறையா வரும், பண்ணலாம். இன்றைக்கி வந்து சிறப்பாக வந்து நவராத்திரியை கொண்டாடிட்டீங்க. அண்ட் இதே மாதிரி நாளையிலேருந்து நம்ம கல்விக்கான அம்பாளை பார்க்கலாம். ஓகே விவர்ஸ், இன்றைக்கு நவராத்திரியை அம்மாவோட சிறப்பாக நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி நாளைக்கு என்ன அம்மா ஸ்பெஷலான ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2 நவராத்திரி ஸ்பெஷல். நன்றி, வணக்கம்.